கேட்க கேட்க அவரு ஏறிது சாமி. எங்களுக்கு நியாயம் வேணும் சாமி. நாங்கள் ஏழை குடும்பம் தான், நாங்கள் கீழ் ஜாதி தான். அதுக்குன்னு அந்த ஜாதி பற்றி கேட்டு கேட்டு அடிக்கிறவங்க இருக்கிறாங்களா? நூறு அவங்க பணத்தை மேலே படுத்துருந்தாலும் குழம்பு கரண்டி வச்சு எனக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பிளட்டு வர வர என்ன அடிச்சிருக்கிறாங்க. நான் கெஞ்சுவேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால் வேலை செய்ய முடியல. ஒரு மனிதாபிமானம் கூட இல்லை. என்னை கீழே படுக்க போட்டு அவங்க காலால் மிதி மிதின்னு என் மூச்சில் மிதிச்சிருக்காங்க. அவ்வளோ பிளட்டு வரும் சொன்னாங்க. அந்த அக்கா சொல்கிறாங்க, அந்த நாயை ஃபாஸ்ட்டாக பெருக்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளுமே என்னை வந்து ஒரு பொண்ணு, அவங்களும் ஒரு பொண்ணு, மா இங்கே வாமா போமா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்னை கூப்பிட்டதே கிடையாது. காரணமே நான் முதல்ல படிக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா எவ்வளோதான் தம்பி என்னையும் பார்த்துப்பாங்கன்றனால தான் சரி 12th முடிச்சிட்டேன். 12 லீவ் இருக்குது, சரி அந்த லீவில் போயிட்டு நம்ம கொஞ்சம் காசு பார்த்தோன்னா நம்ம காலேஜ் படிக்கலாம், ஏதோ ஒரு இது படிக்கிறதுக்காவது ஹெல்ப்பாக இருக்குன்னு தான் நான் வேலைக்கே போனேன். ஆனால் வேலைக்கு போன இடத்துல என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்னோட காசு சம்பளம் 1 ரூபா கூட எனக்கு கொடுக்கல. படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். நான் படிக்கணுன்றதுக்காக தான் வேலைக்கே போனது. ஆனால் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால் திரும்ப அங்கே வேலைக்கு போக முடியாதுன்றனால தான் நடந்த கொடுமை எல்லாத்தையுமே சொன்னேன். ஏன்னா இந்த கொடுமை எனக்கு நடந்தது, நான் அனுபவிச்சிருக்கேன். எவ்வளோ கொடுமை, எவ்வளோ வலி, எவ்வளோ ரத்தம். இது இன்னொரு பொண்ணுக்கு நடந்தால் அந்த பொண்ணு இவ்வளோ தாங்குவா அப்படின்றனால தான் நான் இதை வெளியே சொல்லணுன்றதுனால தான் நான் சொன்னேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு. என்னால் முடியல வேலை எனக்கு எப்போ தான் வேலை ஸ்டார்டிங் நான் போய் செய்கிறேன் புதுசாக. என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லி நான் 2 நாள்லேயே சொல்கிறேன், என்னால் வேலை செய்ய முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன்னு. அவங்களோட நான் எம்எல்ஏ மருமக, நான் வந்து என்ன வேணால் பண்ண முடியும், உங்கள் அம்மாவை இப்போவே நினச்சாலும் ஸ்டேஷனில் தூக்கி வைக்க முடியும் என்னை மிரட்டுறாங்க. நாங்கள் வந்து எதுவுமே இல்லாதவங்க, எங்கள்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை. அவங்க சொல்கிற மிரட்டலுக்கு பயந்து நாங்கள் வேலை செய்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர் அந்த காரணத்தை வச்சு நான் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு என்னை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னை எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோ ஒருத்தர் அடித்து என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க. குழம்பு கரண்டி வச்சு என்னை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பிளட்டு வர வர என்னை அடிச்சிருக்கிறாங்க. நான் கெஞ்சுவேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால் வேலை செய்ய முடியல. ஒரு மனிதாபிமானம் கூட இல்லை. ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணை இவ்வளோ கொடுமை செய்கிறாங்க. அது அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க சொல்கிறாங்க வந்து சமாதானம் பேசிக்கலாம், நான் காசு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கொடுமை நடந்திருக்குது, இதெல்லாம் சரியாயிடுமா? இதுவே அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு நான் காசு கொடுத்துட்றேன் என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் அவங்க விடுவாங்களா? அவங்க சொல்கிறாங்க ஒரே வார்த்தை, அவங்க மனசில் இருக்கிறது, நான் எம்எல்ஏ வீட்டு மருமக, நான் வந்து என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை வந்து வெளியே யாராவது வந்து கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நான் எம்எல்ஏ வீட்டு மருமக, இது எம்எல்ஏ வீடுன்னு சொன்னால் எவன் வந்து கேட்பான், எவனாக இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான்ற வார்த்தையை அழுத்தி சொல்கிறாங்க. என்ன அடிக்கடி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் இல்லாத நாய், நீ வந்து என்ன பண்ண முடியும், என்ன நீயும் நானும் ஒன்றா? என்னோட கேஸ்ட்டை வச்சு 2 தடவை என்ன அசிங்கமாக திட்டிருக்காங்க. அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. நான் வேலைக்கு போனேன், என் மேலே கை வைக்கிறது அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு. ஆனால் எங்கள் அம்மாவை என்னென்னலாம் பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, நீயும் உங்கள் அம்மாவும் வேலை செய்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை, நீங்கள் 2 பேரும் வாயை திறந்து அப்படியே சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ரெட் லைட் ஏரியாவுக்கு போங்க, நல்லா சம்பாதிக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டில் ஆள் வர வச்சு சம்பாதிங்க, அப்பயாவது உங்கள் அம்மாவால் 2 லட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பச்சையாக கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாதவங்க தான், ஆனால் மான மரியாதைன்னு எங்களுக்கும் இருக்குது, அதை அவங்க யோசிக்கல. ஒரு பொண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஒருத்தர் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. மிளகாத்தூளை கரைச்சி குடின்னு சொல்கிறாங்க, குடிக்கலைன்னா கரண்டி வச்சு அடிப்பான்னு சொல்கிறாங்க. அப்படி குடிச்சிட்டு யாரால முடியும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மிளகாத்தூளை குடிச்சிட்டு யாரால நின்று வேலை செய்ய முடியும்? வயிறு ஃபுல்லாக எரியும், கத்துவேன், என்னால் முடியல, என்னை விட்டுருங்கக்கான்னு சொல்லி கத்துவேன். அப்பயே என்னை வேலை செய்ய சொல்லுவாங்க. காலையில் 6:30 மணிக்கு எழுந்தால் நைட்டு 1:30 மணிக்கு தான் என்னை படுக்கவே விடுவாங்க. அது வரைக்கும் வேலை செய்யணும், ஓடிக்கிட்டே செய்யணும். என்னை எவ்வளோ தொடப்பம் செருப்பு எல்லாத்துலேயும் அடிச்சிருக்காங்க. என்னை கீழே படுக்க போட்டு அவங்க காலால் மிதின்னு என் மூஞ்சில் மிதிச்சிருக்காங்க. அவ்வளோ பிளட்டு வரும். என்னால் முடியாது, கெஞ்சுவேன், கதறுவேன், அக்கா என்னை விட்டுருங்க, என்னால் முடியலக்கா, என்னால் முடியல
அப்படின்னு கெஞ்சுவேன். இவ்வளோ ஒருத்தரம் பண்ணாலுமே ஒரு குழம்பு கரண்டியை வச்சு என் உடம்பு ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க, என் தலை ஃபுல்லாக காயம், சிசரை வச்சு என் முடியை கட் பண்ணி என் கையை கட் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையை ஃபுல்லாக சூடு வச்சு இவ்வளோ பண்ணாலுமே என்னை ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதில்லை. ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ கூட வந்து வீட்டில் என்னை பார்த்ததில்லை. இவ்வளோ பண்ணாலும் அது நானாக சரி பண்ணிக்கணும். ஐஸ் வீட்டில் இருக்க ஐஸ் எடுத்து வை, ஏன் நீ உன்னை எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், ஐஸ் எடுத்து வச்சு சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோனா அவங்க சொல்கிறாங்க சாப்பாடு நீயும் நானும் ஒன்றா, நீயும் நானும் ஒரே இதா, நான் சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க. ரேஷன் அரிசி வாங்கி 2 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி குழம்பு கரண்டியை வச்சு ஒரு துணி காய வைக்கலன்னு சொல்லி குழம்பு கரண்டி வச்சு என் உடம்பு ஃபுல்லாக அடிச்சு என் கண்ணில் அடிச்சு வீங்கிருச்சு. எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க இதெல்லாம் அவளா பண்ணிக்கிட்டா, அவள் கபோர்டில் இடிச்சுக்கிட்டா, யாரால போய் இந்த கபோர்டில் இடிக்க முடியும்? இவ்வளோ காயம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு எனக்கு கோன் வாங்கி கொடுத்து இது மறைச்சிடு, அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வர்ற வரைக்குமே சொல்கிறாங்க. எனக்கு 2 லட்சம் பணம் கட்டியிருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி அதில் வந்து 3 வருஷத்துக்கு நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன், நான் வந்து ஏமாற்றிட்டு போக மாட்டேன், அப்படி ஏதாவது பண்ணால் எங்கள் அம்மா மேலேயோ என் மேலேயோ என் தம்பி மேலேயோ எந்த ஒரு ஆக்ஷன் வேணால் எடுக்கலான்னு சொல்லி வர்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட இதை சொல்கிறேன்னு சொல்லும்போது சொல்லக்கூடாது, நீ முதல்ல கையெழுத்து போட்டால் தான் ஊருக்கு போக முடியும். 7 மாதம் எங்கள் அம்மாவை என் கண்ணில் காட்டவே இல்லை. எங்கள் அம்மா வந்து பார்க்குறேன்னு சொல்லும்போது கூட இல்லை, நாங்கள் சென்னையில் இல்லை பெங்களூரில் இருக்குன்ற ஒரு பொய்யை சொல்கிறாங்க. எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தையை மாற்றி பேசினாலோ இல்லை ஏதோ ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி பேசினாலோ மியூட் பண்ணிட்டு என்னை அடிக்கிறாங்க. இந்த கையெழுத்து போட்டாதான் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றாங்க. நான் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டில் வந்து சொல்றாங்க உங்க அம்மா இந்த மாதிரி எங்க அம்மா என்னை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏன் என் பொண்ணுக்கு இப்படி காயம் அடிபட்டிருக்கு, இவ்வளோ ஒருத்தர் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க உங்க பொண்ணாதான் போய் அடிச்சுக்கிட்டாங்க. வீட்டில் வந்து என்னால் சொல்ல முடியல, ஏன்னா என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உன் தம்பி ஸ்கூல் போகும்போது லாரி ஏற்றி கொன்னுடுவேன், உங்கள் அம்மாவை தூக்கி ஸ்டேஷனில் வச்சிருவேன், உங்களால் என்ன பண்ண முடியும், நீயே இல்லாத நாய், போலீஸ் கூட நாங்கள் சொல்கிறது தான் கேட்பான், உன்கிட்ட காசு வாங்கிடுவான், காசு வாங்கிட்டு நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிடுவான், நான் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும்தான் உங்கள் அம்மாவை வெளிவிடுவாங்க, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு மேலே என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு நடந்த கொடுமை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சிருக்க சித்திரவதை, என் ரத்தம் எவ்வளோ ரத்தம் போயிருக்குது, எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே போனாலும் என் உயிர் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். இப்போ இவ்வளோ தைரியமாக வந்து சொல்லும் போது என்ன தோணுதுன்னா எங்களுக்கான பாதுகாப்பு வேணும், எங்கள் அம்மாக்கோ இல்லை என் தம்பிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நான் படிப்புக்காக போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். இந்த வருஷமே போயிடுச்சு என் படிப்பு. எனக்கு படிப்பே இல்லை. படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. அப்போ இல்லாதவங்க எல்லாருமே இருக்கிறவங்க சொல்கிறது தான் கேட்கணும். அவங்க இப்படியே சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லாத நாய். அவங்களோட பதவியை தான் அவங்க காட்டுறாங்க என்கிட்ட. நான் எம்எல்ஏ வீடு, உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க என்கிட்ட. எதுக்காக அடிக்கிறாங்கன்னா அவங்களோட மோட்டிவேஷன் வந்து என்னை வந்து ஒரு வேலை சின்னதாக, எனக்கு வேலை புதுசு, நான் போனது ஒரு துணி ஒழுங்காக மடித்து ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல வைக்கல அப்படின்றதுக்காக அடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு டென்ஷன், ஒரு பேபி அழுவுதுன்னா கூட அதுக்கு அடிக்கிறாங்க. அவங்க பேபி அழுவுறதுக்கு அதுக்கு நான் காரணமா. 7 மாசமா அந்த வீட்டில் நான் வேலை பார்த்தேன். வீட்டில் வருவாங்க, ஒரு அக்கா வந்துட்டு போவாங்க வேலை செய்யறதுக்கு. அவங்கக்கிட்ட இவங்க ரூல்ஸ் கொடுக்குறாங்க, நீ வந்து அந்த நாயை எவ்வளோ வேணா அடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உனக்கு அந்த ரூல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள விட்டு என்ன அடிக்க வைக்கிறாங்க. வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போறவங்கள வச்சு என்ன அடிக்க வைக்கிறாங்க. அவங்க என்ன வேலைக்கு வராங்க? அவங்க வருவாங்க, கூட்டி மாப் போடுவாங்க, வந்து போடுவாங்க. இல்லை நான் ஒரு தப்பு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அவங்கள நிற்க வச்சுட்டு, இந்த 7 மாசமாவே அவங்க வந்து செய்யற வேலையை விட அவங்கள நிக்க வச்சுட்டு என்ன செய்ய சொல்ற வேலை தான் அதிகம். அங்க
இல்லை எம்எல்ஏவோட மருமகள் மட்டும் தான் தாக்குனாங்களா இல்லை மகனும் சேர்ந்து வேற யாரும் தாக்கியிருக்காங்களா அந்த மாதிரி சொல்லுங்க. எம்எல்ஏ மருமகள் தான் என்னை 7 மாசமாவே தாக்குனது. எம்எல்ஏ மகன் வந்து ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த அக்கா சொல்றாங்க, அந்த நாயை ஃபாஸ்ட்டாக பெருக்க சொல்லுன்னு சொல்றாங்க. இவ்வளோ நாளுமே என்னை வந்து ஒரு பொண்ணு, அவங்களும் ஒரு பொண்ணு, மா இங்க வாமா போமா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்னை கூப்பிட்டதே கிடையாது. என்னென்ன வார்த்தையில கூப்பிடணுமோ கூப்பிடக்கூடாதோ அந்த வார்த்தையை வச்சுதான் என்னை கூப்பிடுவாங்க. அவங்க சொல்றாங்க அந்த நாயை ஃபாஸ்ட்டாக பெருக்க சொல்லுன்னு. அந்த அண்ணன் வந்து சொல்றாரு ஃபாஸ்ட்டாக பெருக்க சொல்லி அக்கா சொல்றாங்கன்னு. நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க அந்த நாயை அந்த தொடப்பு கட்டியை பிடுங்கி அடின்னு. அவர் அந்த தொடப்பு கட்டியை பிடுங்கி 2 அடி அடிக்கிறாங்க. நீ அடிக்கிறது சரியில்லை, ரொம்ப மெதுவா அடிக்கிறேன்னு சொல்லி அந்த தொடப்பு கட்டை பிஞ்சு போற அளவுக்கு என்ன அடிக்கிறாங்க அந்த அக்கா மறுபடியும்.